அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இப்போ நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நார்மலாக இருக்கணும், இல்லை நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கில் வந்து நம்ம ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அளவு ஏன் குறையுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, இந்த மாதிரி நம்ம நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு நம்ம ஏன் இப்போ சரியாக எடுக்கிறது இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருமே இப்போ வந்து ஜாபுக்கு போகிறாங்க. அதனால் வந்து அவங்களால சரியாக வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்க முடியறதில்ல. பொதுவாக இதில் வந்து பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பீரியட்ஸ் ஆகுது, அதனால் நிறைய பிளட் லாஸ் ஆகுது. அதனால் அவங்களுக்கு சரியாக நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்காதனால இதனால் வந்து அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் நிறைய வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஹீமோக்ளோபின் நார்மலாக எவ்வளோ இருக்கணும்னா, அடல்ட்ஸ் மென்னுக்கு வந்து 14 to 18 கிராம்ஸ் வந்து ஹீமோக்ளோபின் இருக்கணும். அதே அடல்ட்ஸ் ஃபீமேலுக்கு வந்து 12 to 16 கிராம் வந்து ஹீமோக்ளோபின் இருக்கணும். இப்போ ஹீமோக்ளோபின் குறையுது அப்படின்னும் போது ஒரு 10க்குள்ளே வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் மாதிரி ஃபீல் ஆகலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம். 8க்கு கீழே போகுதுன்னா அவங்க நிற்கிறது கூட கஷ்டப்படுவாங்க, சின்ன வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கூட கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஹீமோக்ளோபின் நம்ம உடம்புல என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், MD சித்தா. இப்போ ஹீமோக்ளோபினோட ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். இப்போ ஹீமோக்ளோபின் அப்படின்னும் போது அது வந்து ஒரு ப்ரோட்டீன்னு சொல்லலாம். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீத் எடுக்கும்போது ஆக்சிஜன் வந்து லங்ஸுக்கு போகுது. இந்த ஆக்சிஜன் வந்து இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிளட் செல்லுமே வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிவிட்டு, அதாவது மற்ற செல்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஹீமோக்ளோபினோட வேலை. இந்த ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கும்போது தான் இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் இந்த ஆக்சிஜன் சப்ளை நடந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி செய்யுது. இதே இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது இந்த ஆக்சிஜன் சப்ளை குறையுது. அதனால் வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபோக்கஸாக பண்ண முடியறது கிடையாது. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஹீமோக்ளோபின் குறையும் போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியுது வந்து ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து வீக்னஸ். இந்த மாதிரி வந்து ஹீமோக்ளோபின் குறையும் போது எப்போவுமே அவங்க வந்து வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கலர் வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதாவது ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே பேலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கண்ணை நீக்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் பேலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெயில் பார்த்திங்கன்னா பேலாக மாறும். இந்த மாதிரி மாறுறதுனால அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறையுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டங்கு, நாக்கு பார்த்திங்கன்னா நீட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மாவு படிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த பேல் கலரில் தெரியும். சிலருக்கு வந்து அந்த நாக்கு வந்து தடிச்சு போகிற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் குறையிறதுனால செஸ்ட் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். இல்லைனா அவங்களுக்கு வந்து ஹெவினஸ் ஆஃப் பிரீத், அதாவது வந்து மூச்சு வாங்குற மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட, இல்லை மாடிப்படி கட்டி ஏறினா கூட அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கால் வந்து எப்போவுமே வந்து ஒரு சில்னஸ் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின் குறையும் போது அவங்களுக்கு வந்து மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, இப்போ சில பொருள் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருளை பார்த்த உடனே அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து நிறைய மண் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. சாக் பீஸோ இல்லை சாம்பலோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்றவங்க நிறைய குழந்தைங்களை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். சில பேர் பார்த்திங்கன்னா அரிசி வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா தெரியாமல் அவங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நிறைய குறைஞ்சி போகும். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, அதாவது இந்த ரத்த சோகை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாக பசி இல்லாமல் இருக்கும். அவங்களால வந்து பசியை எடுத்தால் கூட சரியாக சாப்பிட முடியாமல் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற விட்டமின்ஸ் கூட அவங்களுக்கு சரியாக வந்து அப்சார்ப்ஷன் நடக்காமல் அவங்களுக்கு இந்த அனிமியா வந்து வரலாம். ஹீமோக்ளோபினுக்கான ஹோம் ரெமெடி என்னன்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை ஈர்க்கு, அதாவது கறிவேப்பிலை உருவுனா காம்பு மாதிரி இருக்கும். அது வந்து ஈர்க்கு ஒரு 5 எண்ணிக்கை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முருங்கை ஈர்க்கு ஒரு 5 எண்ணிக்கை. இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் சுக்கு ஆட் பண்ணி ஒரு பீஸ் பனவெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி டீ மாதிரி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துகிட்டு வரதுனாலையும் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஆதித்யா ஹெர்பலோட HPSN வந்து நீங்கள் டெய்லி காலையில் 10 ml எடுத்துகிட்டு வரதுனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.